சோ எது இல்லையோ அதை உருவாக்குறது தேவனுடைய கிருபை. ஆனா இந்த தயவு என்பது அப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்காமல் இருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்துல கொண்டு வருவது கர்த்தருடைய தயவாக இருக்கு. அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்றது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தயவு நிச்சயம் உண்டு. அந்த தயவை தேவனுடைய பிள்ளைகள் ரிசீவ் பண்றாங்க. அந்த தயவை பெற்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் அந்த தயவை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க ஒரு சில காரியங்களை பண்ணவே கூடாது என்பது இந்த அதிகாரத்துல நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் தேவனுடைய தயவை ருசி பார்த்து இருக்கிறீங்க வாழ்க்கை? நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திராததை நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்துல ஆண்டவர் செய்கிறதே அவருடைய ஆச்சரிய தயவாயிருக்கும். அதுதான் அந்த காட்ஸ் மெர்சி. நீங்கள் தேவ சமூகத்துல நிறைய சப்ளிகேஷன் கொண்டு போய் வைக்கிறீங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. இன்னைக்கு சாட்சி கூட கேட்டோம், நிக்கி ஒண்ணு கேட்டாரு, தேவன் ஒண்ணு கொடுத்தாரு. அவர் ஒண்ணு கேட்கிறாரு, தேவன் ஒண்ணு கொடுக்கிறாரு. சைனிஸ்டுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைய அற்புதம் பண்ணிருக்கார். சபையில ஜீவனோடு உட்காந்து கர்த்தரை துதிப்பது இது கர்த்தருடைய ஒரு பெரிய தயவு தான். சோ அப்போ தயவை கர்த்தர் நம்மத்திலே காண்பிச்சிருக்க, அந்த தயவை நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். அந்த தயவை அனுபவிச்சிருக்க, அந்த தயவை ஃபீல் பண்ணிருக்கிற, அந்த தயவை பெற்றிருக்கிற நமக்கு ஒரு சில காரியம் உண்டு. அதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுல முதல் காரியம், அதனுடைய 2வது வசனத்தை வாசி. இந்த முதல் காரியம், அந்த தயவை பெற்றிருக்கிற தேவ ஜனம் எதை தெரியுமா செய்யும்? முதல் காரியம், ஒழித்து விடும். நான் விடும், ஒழித்து விடணும். விட்டு விலக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது 2ஆம் வசனம் சொல்லுது, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்கூறுதலையும் தயவை பெற்றிருக்கிற தேவ சபையானது விட்டு விலகி இருக்க வேண்டும். அந்த வார்த்தையுடைய கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, ஒழித்து விடு. என்ன பண்ணுங்க சிஸ்டர்? ஒழித்து விடு. அந்த தயவை நீங்க ரிசீவ் பண்ணலனா இதெல்லாம் உங்க கூடவே இருக்கும். இதெல்லாம் சத்துரு உங்களுக்காக வச்சிருக்கிற ட்ராப். இதில் ஒன்றாவது நம்ம இடத்தில் இருக்கும் என்று சொன்னா, நம்ம இடத்துல தேவனுடைய மெர்சி கிடையாது. அப்போ அந்த தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அந்த தயவை உங்களிடத்தில், இது இன்னொரு வழியும் சொல்றேன் பாருங்க, இது இல்லைன்னா தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். இதெல்லாமே தடை. அது என்ன தடைன்னு சொல்லி 2ஆம் வசனம் சொல்லுது, துர்குணம், குணத்துல பிரச்சனை, கபடம், அது மாத்திரமல்ல வஞ்சகம், பொறாமை, அதை விட பெரிதான ஒன்று புறங்கூறுது. அதை விட ஒன்று புறங்கூறுது. இதெல்லாம் காட்ஸ் கேரக்டரா, ஈவில் கேரக்டராங்க? இதெல்லாம் தேவனுடைய சுபாவமா இருக்குதா? இல்லவே கிடையாது. இது ஒன்றும் தேவனிடத்திலிருந்து வெளிப்படணும். சோ அப்ப தேவனிடத்திலிருந்து தயவு தேவ சபைக்கு வெளிப்படுவதால அந்த தயவுக்குள்ள இந்த விதமான எந்த துகள்களும் இருக்கக்கூடாது. இந்த துகள்களை எல்லாம் ஒரு தேவ சபை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை விட்டு விலகும். அந்த வசனம் சொல்லுது, ஒழித்துடு. இதை ஆண்டவர் உடைப்பாரான்னு கேட்டா ஆண்டவர் இதை உடைக்கவே மாட்டார். இதை பாஸ்டர் உடைப்பாரான்னு கேட்டா பாஸ்டர் உடைக்க மாட்டார். இது ஏதாவது ஒரு சக்தி உடைக்குமான்னு கேட்டா சக்தி உடைக்காது. வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது பாருங்க, நீயே ஒழித்து விடு, நீயே ஒழித்து விடு. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டார். சோ அந்த தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா, அந்த தயவு நம்ம மத்தியில இருக்குதுன்னு சொன்னா, இந்த காரியங்களிலிருந்து தேவ சபை விலகி இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் அந்த சபை ஒழித்திடும். இந்த கேரக்டர் எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் இருந்தா அந்த மெர்சி வருவதற்கு, அந்த தயவு வருவதற்கு ஒரு தடையாய் போகுது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை ஒழித்து விட்டு அந்த தயவை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த காரியம், அதனுடைய 3வது வசனத்தை வாசனம்.